வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு பத்தி பேசப் போறோம். சும்னா இரு. ம். பகவத் ஐயா எழுதின இந்த நூல்ல இருக்கிற சில விஷயங்கள ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா. இந்த தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா? சும்மா இரு. ம். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? கரெக்ட். ஏன் ஞானிகள் இப்படி சொல்றாங்க? இதத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் அலசி ஆராயப் போறோம். வாங்க. நிச்சயமா. இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற விஷயம் ரொம்ப ஆழமானது. ம். பகவத் ஐயா இந்த நூல்ல நம்ம மனசோட இயல்பு, நம்ம தேடல்கள், அப்புறம் உண்மையான அமைதி எங்க இருக்குன்னு ரொம்ப நுட்பமா சொல்றார். ஆமா. அவர் முதல்ல சொல்ற ஒரு விஷயம், நம்ம மனசையே புரிஞ்சிக்கிறது எவ்ளோ கஷ்டம்னு தான். அதுதான் அதுதான் முதல் பாயிண்ட். நாம மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு யோசிக்கிறோம். ஆனா நம்ம சொந்த மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னே நமக்கு புரிய மாட்டேங்குதுங்கறார். இது உண்மைதானே? அதுல சந்தேகமே இல்ல. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம மனசோட தான் இருக்கோம். ஆமா. ஆனாலும் அதோட முழு இயக்கம், எண்ணம் எங்கிருந்து வருது, உணர்வு எப்படி வருது, இதெல்லாம் நமக்கு முழுசா புடிபட மாட்டேங்குது. ம். ஒரு மர்மம் மாதிரி. ஆமா. நம்ம மனசே நமக்கு புரியாத மர்மமா இருக்கும்போது, மத்தவங்களோட மனச புரிஞ்சிக்கிறது அது எவ்ளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப நாம தேடுற சந்தோஷம் அது எங்க இருக்கு? இத விளக்க பகவத் ஐயா ஒரு கதை சொல்றாரே. ஆமா, அந்த பணக்காரர் கதை. ஒரு பணக்காரர் மன அமைதிய தேடி ஒரு முனிவர் கிட்ட போறாரு. அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, ம். பணக்காரரோட 10 லட்சம் ரூபாய வாங்கிட்டு ஓடியே போயிடுறாரு. கொஞ்சம் வினோதமா இருக்குல்ல? ஆமா, ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான கருத்து இருக்கு பாருங்க. அந்த பணக்காரர் பணம் போனதும் பயங்கரமா துக்கப்படுறார். ம். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே முனிவர் பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துடுறார். இப்ப பணக்காரருக்கு ஒரே சந்தோஷம். சரி. அப்போ முனிவர் கேக்குறார், பணம் போனப்ப துக்கப்பட்ட, இப்ப அதே பணம் திரும்ப வந்ததும் சந்தோஷப்படுற, ஆனா பணம் ஆரம்பத்திலயும் உன்கிட்ட தான் இருந்துச்சு, இப்பவும் உன்கிட்ட தான் இருக்கப்போ. அப்போ உன் சந்தோஷம் பணத்துலயா இருக்கு, இல்ல உனக்குள்ளயா? அதேதான். அந்த ஐயோ பணத்தை இழந்துட்டோமேங்கிற எண்ணம் போனதும் உள்ளுக்குள்ள இருந்த சந்தோஷம் வெளிப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார். ஓ, அப்போ சந்தோஷம் நமக்குள்ளதான் இருக்குங்கிற மாதிரி வருது. ஒருவேளை அப்படி இருக்கலாங்கிற ஒரு சிந்தனை. இந்த இந்த நிலையற்ற மகிழ்ச்சிக்கு இன்னொரு கதையும் சொல்றாரே, அசரீரி கதை. ஆமா ஆமா, ஒரு ஊர்ல அசரீரி, அதாவது வானத்திலிருந்து ஒரு குரல் கேக்குது, மக்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குது. வாவ், எல்லாரும் ஒரு சீட்ல எழுதி போட்டு வேண்டிக்கிட்டா காலையில அது கிடைச்சிடுது. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு, பயங்கர கொண்டாட்டம். ஆனா கொஞ்ச நாள்லயே என்ன ஆகுது? என்ன ஆகுது? இதை விட பெருசா கேட்டிருக்கலாமோ, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்மளை விட நல்லதா கிடைச்சிருக்கே, இப்படி ஒப்பீடுகள், அதிருப்தி. ஓ, சந்தோஷம் போயிடுச்சு. ஆமா, கிடைச்ச சந்தோஷம் காணாம போயிடுது. இது என்ன காட்டுதுன்னா, ஆசை நிறைவேறும் போது வர்ற சந்தோஷம் ரொம்ப தற்காலிகமானது. நம்ம மனசு புதுசு புதுசா ஆசைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஒரு திருப்தியே வர்றதில்ல. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு துன்பம், நிலையற்ற தன்மை, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தேடிதான புத்தர் கிளம்புறார். ஆமா, அரண்மனை, மனைவி, குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு. அந்த வயசானவர், நோயாளி, பிணம் இதெல்லாம் பார்த்ததும் உலகத்தோட யதார்த்தம் அவரை தாக்குது. உண்மைதான். அவர் அதுவரைக்கும் அனுபவிச்ச இன்பங்களெல்லாம் அர்த்தமில்லாத மாதிரி தெரியுது. அவரை ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றாரு இல்லையா? கடுமையான தவங்கள். ஆமா, அவர் ஒரு சத்திரிய இளவரசன். அதனால ரொம்ப கடுமையா தவங்கள், பயிற்சிகள் எல்லாம் செய்றார். ஆன்மீக பாதையில இதெல்லாம் முக்கியம்தான், சில அனுபவங்களை கொடுக்கும். ஆனா ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பயிற்சிகள் மூலமா கிடைக்கிற அனுபவங்கள் வேற, அவர் தேடின அந்த நிரந்தரமான விடுதலைங்கிறது வேற விஷயம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. துப்பாக்கி சுடுறதுல பரிசு வாங்கினவரு. ஆமாமா, அது நல்ல உதாரணம். ஒருத்தர் துப்பாக்கி சுடுறதுல பயிற்சி எடுத்து முதல் பரிசே வாங்குறார். ம். ஆனா நிஜமாவே திருடங்க வீட்டுக்குள்ள வந்தப்போ என்னாச்சு? பயந்து போய் துப்பாக்கியை கொடுத்துடுறாரு. ஆமா, கேட்டா நான் மைதானத்துல சுடத்தான் பயிற்சி எடுத்தேன், திருடங்களோட சண்டை போட எடுக்கல அப்படிங்கிறாராம். கேட்க வேடிக்கையா இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுதில்ல. நிச்சயமா, இது ஒரு ஆழமான கேள்விதான். தியானம், யோகா மாதிரி பயிற்சிகள் மூலமா நம்ம ரொம்ப அமைதியான, ஒரு மாதிரி ஆனந்தமான அனுபவங்களை அடையலாம். ம். சாஸ்திரங்கள் இத மனோலயம்னு சொல்லுது. அதாவது மனசு தற்காலிகமா ஏதோ ஒண்ணுல லயிச்சு போறது. சரி, இது நல்ல விஷயம்தான். ஆனா வாழ்க்கையில நிஜமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது இந்த தியான அனுபவங்கள் நேரடியா கை கொடுக்கறது இல்ல. ஆமா, பிரச்சனைகளை நாம நேரடியா தானே ஃபேஸ் பண்ணணும். அதேதான், புத்தருக்கும் இப்படி நிறைய ஆழ்ந்த தியான அனுபவங்கள் கிடைச்சது. ஆனா அவர் தேடின அந்த இறுதி தீர்வு அது இந்த பயிற்சிகள் மூலியமா கிடைக்கல. சொல்லப்போனா அந்த பயிற்சிகள் அவரோட உடம்ப தான் பாதிச்சது.
இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உடம்ப வருத்தி பண்ணியும் கிடைக்காத ஞானம் கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமா, சோர்வா ஒண்ணுமே செய்யாம ஒரு மரத்தடியில சும்மா உட்கார்ந்திருந்தப்பதான் கிடைக்குது. இது எப்படி? அவரே ஆச்சரியப்படுறாரு இல்லையா? இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் வீணா ஒன்னும் செய்யாம இருந்தா கிடைக்குமான்னு. ம், இங்கதான் பகவத் ஐயா ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப நுட்பமா சொல்றார். புத்தர் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னாருங்கிறது ஒரு மேலோட்டமான புரிதல். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆமா, ஆனா அவர் உண்மையிலேயே கண்டறிந்தது என்னன்னா, நம்ம மனசோட ஒரு பகுதி எந்த ஆசையும் இல்லாம எந்த முயற்சியும் இல்லாம இயல்பாவே ஏங்கிட்டு இருக்குங்கிறது தான். ஓ, அப்படியா? அந்த நிலையத்தான் அவரு நிர்வாண நிலைன்னு சொன்னார். அது வார்த்தையால சொல்ல முடியாத, ஆனா நம்ம எல்லார்கிட்டயும் இயல்பா இருக்கிற ஒரு நிலை. சரி. இத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஆசையே காரணம்னு எளிமையா சொன்னார். ஓ, அப்போ இந்த நிர்வாண நிலைங்கிறது நம்ம இயல்பான நிலையா? நீங்க முன்னாடி மனோலயம்னு சொன்னீங்க, இப்ப நிர்வாண நிலை அல்லது அதுக்கு இணையான மனோநாசம்னு சொல்றீங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. மனோலயம்ங்கிறது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இதுல நாம ஒன்றி போயிருக்கோம். இது ஒரு மனோலயம். சரி. நீங்க ஒரு பாட்டு கேட்டா அதுல முழுகி போறது. சந்தோஷம், துக்கம், தியானத்துல வர்ற அமைதி, ஏன் தூக்கம் கூட ஒரு விதமான மனோலயம் தான். எல்லாமே அனுபவங்கள். ஆமா, நாம அனுபவிக்கிற எல்லாமே, நல்லது கெட்டது ஆன்மீக அனுபவம் எதுவா இருந்தாலும் எல்லாமே மனோலயம் தான். இது வந்துட்டு போகும். ஓகே, அப்போ மனோநாசம். ஆனா மனோநாசம் அல்லது புத்தர் சொன்ன நிர்வாண நிலைங்கிறது அப்படிப்பட்ட அனுபவம் இல்ல. அது அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டது. அது நம்மளோட உண்மையான ஆதாரமான நிலை. அனுபவத்தால அறிய முடியாதா? அது அனுபவங்கள் மூலமா அடையவோ அளக்கவோ முடியாது. ஆனா அதுதான் நம்மளோட இயல்புன்னு பகவத் ஐயா சொல்றார். அனுபவங்களால அறிய முடியாத, ஆனா நம்ம ஆதாரமான நிலை. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு பகவத் ஐயா ஒரு அருமையான கதை சொல்றாரு. தங்க பிச்சை பாத்திரம் கதை. சொல்லுங்க. ஒரு பிச்சைக்காரன், அவன் கையில ஒரு ஓடு இருக்கு. அதுல தான் பிச்சை வாங்குறான். ஆனா அவனுக்கு தெரியாது அது சாதாரண ஓடு இல்ல, அது ஒரு தங்க பாத்திரம்னு. அடடா. அழுக்கு புடிச்சு போயிருக்கிறதுனால அது தங்கம்னு தெரியாம அதுல சில்லறை காசை வாங்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இத பார்த்துட்டு, அட முட்டாளே, இது தங்க பாத்திரம்டா, இத வித்தா நீ ராஜாவா வாழலாம், நீ இதுல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்னு திட்டுறார். அட பாவமே, இது நம்ம நிலைமை மாதிரியே இருக்கே. அதேதான் பகவத் ஐயா என்ன சொல்றாருன்னா, நம்மளோட உண்மையான இயல்பு, அந்த மனோநாசம் அல்லது நிர்வாண நிலை, அது அந்த தங்க பாத்திரம் மாதிரி விலை மதிக்க முடியாதது. அது எப்போ நம்மகிட்டயே இருக்கு. ஆனா நாம அனுபவங்கள், உணர்ச்சிகள், எண்ணங்கள்ங்கிற அந்த அழுக்குல, அதாவது மனோலயத்துல மூழ்கி போயிருக்கோம். அதனால நம்மளோட உண்மையான மதிப்பை நாம உணராம சின்ன சின்ன தற்காலிக சந்தோஷங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். கடலோட மேற்பரப்பு அலை மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஆமா, அலைகளை பார்த்துட்டு இதுதான் கடல்னு நினைக்கிறோம். ஆனா ஆழமான அமைதியான ஆதார கடல் நம்மகிட்ட இருக்குங்கிறத நம்ம கவனிக்கிறதில்ல. நம்ம இயல்பான நிலை அவ்வளவு மதிப்பு வாய்ந்ததுன்னா அதை அடைய நாம என்ன செய்யணும், எங்க போகணும்? இங்கதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. பகவத் ஐயா சொல்றார், அதை அடைய நாம எங்கும் போக தேவையில்லை, எதையும் செய்ய தேவையில்லை. செய்ய தேவையில்லையா? ஆமா, அது ஆகாயம் மாதிரி. ஆகாயம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப தூரத்திலேயா இருக்கு இல்லையே, நாம அதுக்குள்ளதான் இருக்கோம். அது மாதிரி தான் நம்ம இயல்பான நிலையும். ஓ, இன்னொரு உதாரணம், அந்த குழந்தையோட கள்ளங்கபடமற்ற தன்மை. ஆமா சொன்னீங்க. ஒரு சின்ன பச்சை குழந்தை கன்னத்துல கைய வச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? நம்பவே முடியாது. அது நம்ப முடியாததா இருக்கிறதால தான் ஒரு விளம்பரமாவே வந்துச்சு. அந்த கள்ளங்கபடமற்ற நிலைதான் நம்மளோட அடிப்படை, அதுதான் நம்ம ஆதாரம். ஆமா, குழந்தைங்க அப்படிதான். சிரிக்கும், அழுவும், ஆனா எதையும் பிடிச்சு வச்சுக்காது. அடுத்த நிமிஷம் வேற விளையாட்டு. சரியா சொன்னீங்க. அந்த கள்ளங்கபடமற்ற தன்மைங்கிறது நாம பயிற்சி செஞ்சு அடைய வேண்டியதில்லை, அதுதான் நம்மளோட ஆரம்ப நிலை. ஆனா நாம அப்படி இல்லையே. ஐடென்டிஃபிகேஷன். நான் கோபக்காரன், நான் கவலைப்படுறவன் அப்படின்னு. கரெக்ட். இந்த அடையாளப்படுத்திக்கிறதுனால நம்மளோட இயல்பான அந்த களங்கமற்ற தன்மை ஒரு மாதிரி மறைஞ்சு போயிடுது. அனுபவ அறிவு கூட கூட இந்த எளிமையான ஆதாரமான நிலை நமக்கு எட்டாத மாதிரி ஆயிடுது. அப்போ அனுபவ அறிவு ஒரு தடையா? ஆனா வெளி உலகத்துல நாம செயல்பட அறிவு தேவைதானே. இப்போ ரோட்ல பள்ளம் இருந்தா சரி செய்யணும். நிச்சயமா. பயிர் செஞ்சா களை எடுக்கணும். எதையும் செய்யாம சும்மா இருந்தா வேலைக்காகாது. மிக முக்கியமான கேள்வி இது. பகவத் ஐயா இங்க ஒரு தெளிவான வேறுபாட்டை காட்டுறார். வெளி உலக விஷயங்கள்,
ரோடு சரி பண்றது, விவசாயம் பண்றது, வீடு கட்டுறது, இதுக்கெல்லாம் முயற்சி, செயல், டூயிங் கண்டிப்பா தேவை. ஆமா. அங்க சும்மா இருந்தா ஒண்ணு நடக்காது. நிலைமை மோசம்தான் ஆகும். சரி. ஆனா இதே சரி செய்யற மனப்பான்மைய, இதே செயல்முறையே நம்ம உள்ளுலகத்துக்கு, அதாவது மனசுக்குள்ள பயன்படுத்தினா அது அடிவானத்தை துரத்துற மாதிரி தான். எவ்வளவு தூரம் போனாலும் பிடிக்க முடியாது. முடியாது. அது மாதிரி மனசை அடக்குறேன், சீர்படுத்துறேன், ஒழுங்குபடுத்துறேன்னு அதோட போராடுறதுல அர்த்தம் இல்லைங்கிறார். புரியுது. இப்போ கோபம் வருதுன்னா நான் கோபப்படக்கூடாதுன்னு போராடினா அது இன்னும் அதிகமாகற மாதிரி தோணுது. அதேதான். ஒரு உணர்வை எதிர்க்கும்போது நாமளே அறியாம அதுக்கு சக்தி கொடுக்கறோம். பகவத்தையா சொல்றார், ஒருத்தருக்கு சுலபமா கோபம் வருதுன்னு வைங்க, அவரால காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் தொடர்ந்து கோபமாவே இருக்க முடியுமா? முடியாது. அதுவும் முடியாது. அப்போ கோபம் தானா வருது, தானா போகுது. அதை அடக்க முயற்சி பண்றதும் கஷ்டம், அதை நீடிக்க வைக்க முயற்சி பண்றதும் கஷ்டம். சரி. இது எல்லா உணர்வுகளுக்கும் பொருந்தும். அவை இயற்கையாவே தோன்றி மறையும் தன்மை கொண்டவை. அப்போ சும்மா இருனா உணர்வுகள் வரும்போது எதுவும் செய்யாம இருக்கணுமா? அதான் அர்த்தமா? இங்க சும்மா இருங்கிறது செயலற்று போறதோ இல்ல உணர்வுகளை அடக்கிறதோ இல்ல. அது இன்னும் கொஞ்சம் நுட்பமானது. எப்படி? பகவத்தையா ஒரு ஹார்மோனியம் உதாரணம் சொல்றார். ஒரு கட்டையை அழக்குனா இசை வரும். அது தானாவே நின்னுடும். அதை நிறுத்தணும்னு நம்ம மறுபடியும் ஒரு தடவை அழுத்தினா என்ன ஆகும்? இசை நிக்காது, புதுசா வரும். அதேதான். அது மாதிரி உணர்வுகள் வரும்போது அதை நிறுத்தவோ மாற்றவோ போராடாம அதோட போக்குல அதை அனுமதிச்சா அது தானாவே மறைஞ்சிரும். ஓ, தலையிடாம இருக்கிறது. ஆமா. நான் இன்டர்ஃபரன்ஸ். புத்தர் அரசவைக்கு சொன்னதை நினைவுபடுத்திக்கோங்க. உடம்பை எவ்வளோ வேலை செய்ய வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஆனா மனசை எவ்வளோ சும்மா இருக்க விடுறீங்களோ அவ்வளோ நல்லது. இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றார், தெருவுல போறவங்க கதை. ஆமா. தெருவுல போறவங்கள நம்ம கூப்பிட்டாதான் அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க. இல்லனா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் உலர்ம வரும். ஆமா. நாம அதை வேணும்னு பிடிச்சிக்காம, அதை ஸ்வீகரிச்சுக்காம, அடாப்ட் பண்ணாம இருந்தா அது பாட்டுக்கு வந்துட்டு போகும். அந்த போராட்டம் இல்லாத நிலைதான் முக்கியம். புரியுது. அந்த போராட்டம் இல்லாத நிலைதான் நம்மோட இயல்பான அந்த கள்ளங்கபடமற்ற தன்மையை வெளிக்கொண்டு வரும். ஆறு ஓடும்போது அதுல சாக்கடை கலந்தாலும் அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிற மாதிரி. நம்ம மனம் அதோட இயல்புல இருக்கும்போது அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். நாம குறுக்கிட்டு சரி செய்ய முயற்சிக்கும் போதுதான் பிரச்சனை அதிகமாகுது. இந்த தலையிடாம இருக்கிறது, இது நம்மள நாமே ஏத்துக்கிறது சம்பந்தப்பட்டதா? அந்த ஏலம் விடுற ஒரு கதை மாதிரி. ஆமா. ஒரு வண்டியை ஏலம் விடும்போது, இதோ இந்த வண்டி 10,000 ரூபாய் வித் ஆல் இட்ஸ் டிஃபெக்ட்ஸ், அதாவது அதன் எல்லா குறை நிறைகளோடும் சொல்வாராம். வண்டி சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு. சொல்ல மாட்டார். வாங்குறவர் தான் அதை சரி பார்த்துக்கணும். அதே போல அந்த விறகு வெட்டி கதை இகளை வேணான்னு சொல்லி நேர்மையா தன்னோடதை ஏத்துக்கிட்டதால அவனுக்கு 3மே கிடைச்சது. இந்த கதைகள் மூலமா பகவத்தையா சொல்ற மையமான கருத்து இதுதான். நம்மை நாமே, நம்மளோட தற்போதைய நிலைய, அதன் அத்தனை குறை நிறைகளோட முழுமையா ஏற்றுக்கொள்வது. accepting ourselves as we are with all its defects. நான் இப்படி இருக்கேன், ஆனா அப்படி மாறணும்னு நினைக்காம. ஆமா, என் மனசுல இந்த குறை இருக்கு, அதை சரி செய்யணும்னு நாம நினைக்க ஆரம்பிக்கும் போதுதான் போராட்டம் உருவாகுது. போராட்டத்தின் வழியா உண்மையான அமைதியோ தீர்வோ கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்? நான் இப்படி இருக்கேனோ இதுதான் சரி, இந்த குறை நிறைகளோடு இருக்கிற இந்த நிலைதான் நான், இதுவே பூரணமானது அப்படின்னு நம்மை நாமே முழுசா ஏத்துக்கிட்டா அந்த போராட்டமே இல்லாம போயிடும். அந்த முழுமையான ஏற்புல தான் விடுதலை இருக்கு. அதேதான் உண்மையான விடுதலை அதுலதான் இருக்கு. ஆஹா, பகவத்தையா இந்த சும்மாயிரு புத்தகம் மூலமா உங்களுக்கும் எனக்கும் சொல்ல வர்றது நம்மளோட உண்மையான இயல்பு, அந்த குழந்தைத்தன்மை மாதிரி எப்பவுமே பூரணமா அமைதியா இருக்கு. அதை அடையவோ சரி செய்யவோ மேம்படுத்தவோ நம்ம முயற்சி பண்ணும்போது தான் பிரச்சனை வருது. கரெக்ட். சும்மா இருங்கிறது அந்த போராட்டத்தை நிறுத்திட்டு இப்போ இந்த நிமிஷத்துல நாம எப்படி இருக்கோமோ, நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கோ அதை அப்படியே அதோட நல்லது கெட்டதுகளோட முழுசா ஏத்துக்கிறது தான். அக உலகத்துல நாம செய்வதற்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத உணர்றது தான் ஞானம். சரியா சொன்னீங்க. நாம இப்ப இருக்கிற இந்த நிலைதான் அந்த உயர்ந்த நிலை, அந்த பூரண நிலை, அந்த கள்ளங்கபடமற்ற நிலைன்னு நாம உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டா அப்புறம் தேடுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல. புத்தர் கூட எவ்வளவோ கஷ்டப்பட்டு தோத்து போன பிறகுதான் இந்த எளிமையான உண்மையை கண்டுபிடிச்சார். நாமளும் அதே மாதிரி தோக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த உண்மையை அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆமா. கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அமைதி, அந்த நிறைவு, ஒருவேளை நீங்க இப்போ இந்த நொடியில இருக்கிற இந்த நிலைமையாவே இருக்குமோ?
ம் யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த தேடல் தான் அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கோ? உள்ளுக்குள்ள எதையும் மாத்தவோ அடையவோ சரி செய்யவோ முயற்சி பண்ணாம சும்மா இருப்பத அத்தனை குறைநிறைகளோடும் இன்னைக்கு கொஞ்ச நேரமாவது உங்களால கவனிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க.